ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமான வசனம் உபாகமம் 28:1. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ரொம்பவே அழகான வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாரையும் கர்த்தர் மேன்மையாக வைக்க போகிறாராம். நாம் நிறைய விஷயத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், நிறையா நன்றி பலி செலுத்திக்கிட்டு இருப்போம். கர்த்தர் ஏன் என்னையை மட்டும் உயர்த்த மாட்டேங்கிறாரு? தன்னுடைய வேலையில் இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், அதுவும் இல்லைன்னா சமுதாயத்தில் நல்ல ஒரு மேன்மை கொடுக்கணும்னு நம்ம விரும்பலாம். எல்லாவற்றிற்குமே கர்த்தர் நம்மளை ரொம்பவே நம்ம நினைக்கிறதுக்கும் மேலாக அழகாக மேன்மைப்படுத்த போகிறாரு. இந்த மாதம் முதலையே நாம் கர்த்தர்கிட்ட இந்த வசனத்தை குறித்து நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே, இந்த முதல் வாரங்கள்லேயே கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறாரு. நாம் எதிர்பாராத விதமான காரியங்கள் இந்த மாதம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் சில நேரங்களில் யோசிப்போம், இயேசு நம்மளை உண்மையாக நேசிக்கலை போல், அதனால தான் நாம் இப்படி எல்லாரும் முன்னாடியும் தாழ்மையாக இருக்க வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு தகுதி பதவி எதுவுமே வராது போல், கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அடிமையான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போகுதுன்னு நாம் நினைக்கிற இந்த சமயத்தான் கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்க போகிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிற நேரம். அதனால் நாம் உண்மையாக கர்த்தரை முழு மனதோடு துதித்து ஆராதிப்போம். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய உயர்வான ஆசீர்வாதங்கள், நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள்லேயும் கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். நிறைய பேருக்கு வேலைக்கான ஆசீர்வாதம், இன்னும் நிறைய பேருக்கு கடன்லேருந்து விடுதலை கொடுப்பாரு. இப்படி எல்லாவற்றிலையும் நம்ம வாழ்க்கையில் நாமளை கர்த்தர் மேன்மையாக வைக்க போகிறாரு. இதை நம்ம முழு மனதோட நம்ம ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த வசனத்தை அப்படியே பிடிச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நாம் இந்த மாத இறுதியில் நாம் அதை சுதந்திரித்து கொள்ளத்தக்க விதமாக நம்ம கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.